உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன ஏத்தம் அந்த கிழட்டு பயலுக்கு? என் புள்ள முன்னாடி பேசவே பயப்படுவாங்க. இந்த ஆளு நெஞ்ச நிமித்திக்கிட்டு பாயிரான். ஆமா, நீ எனக்கே பயமாயிருச்சு. கண்ணு மண்ணு தெரியாம தம்பி ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயந்துகிட்டே கிடந்தேன். எனக்கு தெரியும்டி, ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்காங்க. இந்த பூசையை நடத்த விடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. இதுங்கெல்லாம் என்ன ஜென்மம்னே புரியல. நீ அம்புட்டு பிரச்சனைக்கு அப்புறமும் நீங்க மரியாதையா பூஜை கூப்பிட்டீங்க. அந்த கௌரவத்தை கூட புரிஞ்சுக்க தெரியாம சலப்புறாங்கன்னா அவங்க எல்லாம் என்ன தரம்னே தெரியல. ஈஸ்வரி அப்பன் தான் துள்றானா, அந்த நந்தினி அப்ப அந்த ஆளை தூண்டி விடுறான். நீ ஆள் பார்க்கத்தான் கேனப்பைய கணக்கா இருக்கான், ஆனா செய்யறதெல்லாம் சகுனி வேலை. இருக்கட்டும், குடுக்கறவனை கண்டா வாங்குறவனுக்கு இளக்காரமா தான் இருக்கும். அந்த மெட்ராஸ்காரி முன்னாடி வம்பு வேண்டான்னு என் புள்ள அமைதியா இருக்கான். அவனை சீண்டி பாக்குறாங்க. பூச முடியட்டும், அப்புறம் பாரு. ஆமா, நீ தம்பிக்கு தெரியாத விஷயமா? ஏதோ காரணத்தினாலதான் விட்டு பிடிக்கிறாருன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா அந்த சாக்கடைகளுக்கு தான் எதுவும் புரிய மாட்டேங்குது. அவனுங்க கடக்குறானுங்க சல்லி பயிலுங்க. நீ போய் அந்த அடுப்பு சோழியை பாரு. சரிங்க. நீ மா, என்னம்மா பண்ற நீங்க? இதெல்லாம் உனக்கு தேவையா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற ஊதி ஊதி பெருசாக்கிக்கிட்டு இருக்க. அடி, நான் எதுவும் சொல்லல. அண்ணி ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மனசு ஆறட்டும்னு 4 வார்த்தை ஆறுதலா சொன்னேன். இது தப்பா? ஆமா, நீங்க 2 பேரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? நந்தினி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா. அட, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நான் எதையுமே தப்பா எடுத்துக்கிறது இல்ல. மா, ஏம்மா இப்படி பண்ற? பாரு, அவ எப்படி சங்கடப்பட்டுட்டு போறா. அவ என்ன பட்டு போனா நமக்கு என்ன? மா, என்னம்மா? என்னடி அம்மா, இவளுகெல்லாம் வந்து படிகளக்க போறாளுங்களா? காலம் பூரா கையேந்திரவளுக. என்ன சங்கடப்பட்டா நமக்கு என்ன? உன் மாமியாலும் சரி, அந்த குணசேகரனும் சரி கெட்டவங்க தான், எனக்கு நல்லா தெரியும். ஆனா கெட்டவங்க கிட்ட தான் காசும் அதிகாரமும் இருக்கு. இவளுக சல்லி காசு பெற மாட்டாளுக. இவளுக்கு எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? நீ உன் மாமியார் பக்கமும் மூத்தார் பக்கம் தான் இருக்கணும். அப்பதான் பொழைக்க முடியும். மா, போய் ஏதாவது வேலை இருந்தா பாருமா. என்னடி பொழைக்க தெரியாதவளா இருக்கிற? நான் உன்ன மாதிரி நேர்மை நியாயம்னு பேசிட்டு இருந்தேன்னா என்னை நர்ஸ் வேலையில இருந்து எப்பவோ விரட்டி இருப்பாங்க. எந்த இடத்துல வளைஞ்சு நெளிஞ்சு போகணுமோ அங்கங்க அப்படி போனாதான் நினைச்சத சாதிக்க முடியும் வாழ்க்கையில. வளைஞ்சு நெளிஞ்சு நீ அப்படியே ஜனாதிபதி ஆயிட்ட. என்னை இந்த குடும்பத்துல தான் கட்டி கொடுத்துருக்க, ஞாபகம் வச்சுக்கோ. இதுல பெருமை வேற உனக்கு. எல்லாம் யோசிச்சு தாண்டி செய்யறேன். உங்க வீட்டு ஆம்பளைகள்லாம் பேருக்கு நேர்மாறா இருக்காங்க. அந்த குணசேகரன் இருக்கானே, சாதாரண கெட்டவன் இல்லடி, கடைஞ்செடுத்த கெட்டவன். 3வது இருக்கானே கதிரு, சுத்த பொறுக்கி. 4வது சக்தி, எந்த சக்தியுமே கிடையாது, எடுப்பார் கைப்புள்ள. உன் புருஷனை பத்தி சொல்லலேன்னு நினைக்கிறியா? பேரு தான் ஞானம். முட்டா பையன், பெரிய பெரிய முட்டா பையன். என்னடி வாய புழக்கிற? முட்டா பையலே தான். அவன் சொல்றத கேட்கற மாதிரி கேட்டு கீ கொடுத்தேனா தான் உன் ஆட்டத்துக்கு அவன் ஆடுவான். அவனை கைக்குள்ள போட்டு பொழைக்கிற வழிய பாரு. பொட்ட பிள்ளைய பெத்து வச்சிருக்க, மனசுல இருக்கட்டும். அந்த கிழவி இருக்கல்ல, உன் மாமியாரு, மூட்டு வலி முழங்கால் வலின்னு சொல்லிட்டு இருக்கல்ல, அது இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ போய் சேர்ந்துரும். அடுத்து குணசேகரன், அந்த ஆளுக்கும் வயசாகி போச்சு. இன்னும் 5-6 வருஷத்துல ஆடி அடங்கி உட்கார்ந்துருவான். அதுக்கப்புறம் எல்லாமே உன் புருஷன் தாண்டி. அவனை நீ கைக்குள்ள போட்டுக்கிட்டேன்னு வையே, உன் ராஜ்யம்தான். உண்மைக்கு பேர் போனவ கணக்கா அந்த ஈஸ்வரி நந்தினின்னு அவனுக்கு பின்னாடி போனேன்னு வையே, அம்புட்டு தான். பணமும் அதிகாரம் தான் என்னைக்குமே ஜெயிக்கும். அதுக்கு பக்கத்துல தான் நாம இருக்கணும். அத மனசுல வச்சு நடந்துக்க. நான் போய் அடுப்பு சோழிய பாக்குறேன். ஐயோ, எனக்குன்னு வந்து அம்மாவை வாச்சிருக்கு பாரு. ஏப்பா, இருட்டுக்கிட்டே வருதேப்பா. பூசைக்கெல்லாம் தயார் பண்ணிட்டாங்களா? அம்மா, எல்லாமே தயாரா இருக்குமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. இருட்டுனா இருட்டுமா, எப்படி இருந்தாலும் ராத்திரி பூஜை தானே. ஆமா, அப்புறம் என்ன, எல்லா வேலையும் நடந்துட்டு தான் இருக்கு உள்ள. ஆனா
நடந்த சண்டைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க இவர் 2 பேரும். அப்புறம் பார்த்துக்கோண்ணே, விடுங்க. அக்கா வந்துட்டோம். வாங்க. உங்க அப்பா வந்திருக்காங்களா? வந்துட்டாரே. தோ. அப்பா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ சொல்றத கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நல்லா இரு, நல்லா இரு. உங்களை பத்தி என்கிட்ட அப்பா நிறைய சொல்லிருக்காரு. உங்களாலதான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற எண்ணமே ஸ்ட்ராங் ஆச்சு. தேங்க்யூ. நீங்க கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா உங்க வைஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஈஸ்வரி அக்கா சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா, நல்லா இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் ஈஸ்வரி அக்கா வரும்போது நானும் வீட்டுக்கு வரேன். சரிம்மா, கண்டிப்பா வாங்க. அங்கிள், உங்க gift சூப்பரா இருந்துச்சு. எனக்கும் சக்திக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல? ஆத்திர அவசரமான வேலை, வர முடியாத சூழ்நிலை, அதாம்மா. அவர் விஓமா, கிராம நிர்வாக அலுவலர், அரசு அதிகாரி. அதனால நிறைய வேலை இருக்கும்ல, அதுக்கு ஒன்றும் குறைச்சல. அதான் கரெக்டா சொல்ற பாத்தியாமா. ஓகே ஓகே. எனிவேஸ் அப்பா வந்து பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. உங்க அப்பா இன்னும் வரலையாம்மா? நேத்தே மெசேஜ் பண்ணாரு. எனி டைம் வந்துருவாங்க. ரொம்ப நல்லதுமா, வரட்டும். அவருக்காகத்தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஜனனி மாமா, இங்க வா. என்னாச்சு உங்க வீட்ல இருந்து இன்னும் யாரும் வரக்கானா? இல்ல, அங்கிருந்து கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னு தெரியல. வந்துருவாங்க. போன் பண்ணி கேளுமா. எதுவும் வண்டி கிண்டி அனுப்பணும்னா அனுப்பலாம்ல. சரி. கேளு, போன் பண்ணி கேளு. ஜனனி, இங்க சிக்னல் சுத்தமா கிடைக்கல. நீ கொஞ்சம் தள்ளி போய் ட்ரை பண்ணி பாரு. போன வாங்கிக்கமா. அந்த மரத்துக்கிட்ட போ, சிக்னல் அங்க நல்லா இருக்கும். அங்க போய் பேசு. ரெண்டு சம்பந்தியே தாங்க முடியல, மூணாவது சம்பந்தி வேற வருதான். வரட்டுமா, யார் வந்தாலும் பார்ப்போம். ஹலோ அப்பா, எங்க இருக்கீங்கப்பா? நேரா வந்துருவீங்களா? உங்களுக்கு இந்த இடம் தெரியுமா? அப்பா, நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன், பாருங்களேன். என்னப்பா, நேத்துல இருந்து ஒரு அப்டேட்டும் இல்ல. ஹலோ ஹலோ அப்பா, கேக்குதா? ஹலோ. ஐயோ அப்பா, இங்க சிக்னல் சரியா கிடைக்கலப்பா. ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன். அப்பா, லைனே போக மாட்டேங்குது. எங்க இருக்கீங்க? ஜனனிமா, நாங்கள் இன்னும் சென்னையிலேருந்து கிளம்பவே இல்லைம்மா. ஏன்பா? இல்லைடா, நாங்கள் கிளம்பினோம். திடீர்னு அத்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சுடா. அத்தைக்கா? என்னாச்சு? பதறாத, ஒன்றும் இல்லை. நோஸில் ஏதோ growth இருக்கான். அதை எடுக்கணும்னா ஒரு மைனர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுவும் இமிடியட்டாக பண்ணணுமாண்டா. அதனால தான் நாங்கள் யாரும் இன்னும் கிளம்பல. என்னப்பா சொல்றீங்க? என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லையே. ஏய், நத்திங் டு வரி. பெரிய விஷயமா தான் சொல்லலாம்டா. இது ஒன்றும் இல்லை, சின்ன ஆப்ரேஷன் தான். அதான் உன்னை தொல்லை பண்ண வேண்டாமேன்னு சொல்லலை. அத்தையும் திருமாமாவும் எங்களை மட்டும் கோயில் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அவங்கள தனியாக விட்டு வர்றது சரியா இருக்காதுல்லடா. ஜனனிமா, நமக்காக அத்தையும் மாமாவும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு என்னன்னு கிளம்பி வந்துட்டா அதான் மனசு கேட்கல. இல்லடா,
இதை நைட்டே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நீ அப்செட் ஆயிடுவேன்னு தான் இப்போ சொல்றேன்டா. சாரிடா. ஐயோ என்னப்பா நீங்க எதுக்கு சாரி எல்லாம்? அவங்க தானப்பா முக்கியம். நீங்க அவங்கள பாருங்க. ஆனா நிஜமா சொல்லுங்க, நத்திங் டு வரி தானே? ஆமாண்டா, நிஜமா ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஏய், அத்தைக்காக உன் குலதெய்வத்துக்கிட்ட கொஞ்சம் வேண்டிக்கோடா. ஏன் குலதெய்வமா? ஆமாண்டா, உன் குலதெய்வம் தான். இனி உனக்காக நிக்க போற குலசாமி அந்த சாமி தான்டா. ஏய், நல்லா வேண்டிக்கோடா. உனக்கு இனிமே எல்லாமே சக்சஸ் தான்டா. சரிங்கப்பா, தேங்க்யூ. அப்பா அத்தைய பாத்துக்கோங்க. சரிம்மா. ஏய், இங்க பாரு, நீ எங்களை பத்தி கவலைப்படாம சாமியை நல்லா கும்பிடு. நான் நாளைக்கு பேசுறேன். சரிங்கப்பா. ஓகேடா. என்ன அலமேலு, மூட்டு வலிக்கு ஏதோ மருந்து கொண்டாரன்னு சொன்னியே, என்னாச்சு? ஐயோ அண்ணி, எடுத்து வச்சிருந்தேன், வரும்போது மறந்துட்டு வந்துட்டேன். ஆமா, இதே சொல்லிக்கிட்டீரு. அது சரி, நீ நிசமாவே நர்ஸ் வேலை பாத்திருக்கியா? ஐயோ அண்ணி, என்ன நீ இப்படி கேட்டுப்புட்டீங்க? அடுத்த முறை வரும்போது மூட்டு வலி மருந்தோட என்னோட சர்டிஃபிகேட்டையும் எடுத்துட்டு வந்து அதை செய் முதல்ல. நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கோமா? வாமா, என்னாச்சு, பேசுனியா? அவங்க யாரும் வரல மாமா. வரலையா? ஆமா. ஏமா, என்னாச்சு? பொண்ணு வீட்டுல முதல்ல நடக்க போற பூசை, சம்பந்தி வீட்டுல இருந்து முறையா போன் பண்ணி வேற கூப்பிட்டோம். வரலன்னா என்னமா அர்த்தம்? ஏமா இருமா, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நம்மள பேசியிருந்தேன் அர்த்தம். என்னம்மா, ஏன் வரல? நேர்ல வந்து அழைக்கலன்னு உங்க அப்பா எதுவும் கோச்சுக்கிட்டாரா? ஐயோ இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. யாரு, திருவேங்கட வீட்டுக்காரம்மாவுக்கா? அவங்கதான். என்ன பிரச்சனை உங்களுக்கு? உடம்புக்கு என்ன? இல்ல பெருசா ஒண்ணும் இல்ல, மூக்குல மைனர் சர்ஜரியா. ஏ, விளங்குற மாதிரி சொல்லுமா. அத்தை, மூக்குல ஆபரேஷனா? அதுக்கு இருக்கிறது ஒரு மூக்கு, அதுக்கு ஆபரேஷன் வேற. ஆமா, உங்க அத்தை தானே சேர்த்திருக்காங்க. உங்க அப்பா அம்மா வர்றதுக்கு என்ன? இல்லாண்டி சப்போர்ட்டுக்கு யாரும் ஆள் இல்ல, அதான். உங்க அப்பா அம்மாவுக்கு உன்னை விட அவங்க தான் முக்கியமோ? வரலங்கிறது ஒரு போன் போட்டு சொல்லிருக்கலாம் இல்ல? சம்மந்தி வீட்டாளுக்கு அவ்வளோ மரியாதை. ஒரு நிமிஷம் இருமா. சரிம்மா, ஐயனார் அப்படி முடிவு பண்ணி தான் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கட்டும், பார்த்துக்கலாம். உங்கள் அத்தைக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடக்கட்டும். ஐயனார் அப்போ எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. குணமாயிருவாங்க சீக்கிரத்தில். சரியா? ஃபோன் பண்ணி சொல்லு, விசாரிச்சோம்னா. சரிங்க மாமா. கவலைப்படாதம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏம்மா, நீங்களாம் கோயிலுக்கு போய் பூஜைக்கான வேலையில் பாருங்க. நேரமா அதில் நிறைய வேலை கிடக்க. ஜனனி, நீ போ. நாலும் நல்ல ஜோடி சேர்ந்துட்டாங்க. சேரட்டும், நல்லதுதானே. அமோகம். என்னப்பா அப்படி ஆயிடுச்சு? வரல போல் இருக்கு. சரி, நாம போவோம். கிளம்பிட்டாங்க. உங்க ஜோடி வரலன்னு வருத்தமா? போங்க. ஏப்பா, நாச்சி எப்ப வராதது? இவனுங்களுக்கு ரொம்ப ஏமாத்தமா இருக்கு. இருக்கும்ல. நாச்சி இப்போ வந்தா 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது கலாட்டா பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. வரலன்னு 2 பேருக்கு மூஞ்சி தொங்கிருச்சு. அவங்க நடந்து போற நடைய பாத்தியா? ஏதோ வம்பிழுக்கணும்னு நினைச்சிருப்பாங்கப்பா. ஏன்னா என்ன பிரச்சனை பண்றேன் பாத்தியா? எவ்வளவு மரியாதை போய் கூட்டு வந்தா நம்ம பூஜைக்கு வாங்கன்னு அவ்வளவு வெறி கொண்டு அலையறாங்க. நல்ல மாமனாரை பிடிச்சிட்டு வந்திருக்க. என்ன சார் இது? இந்த நாச்சி இப்போ வரலங்கிறாங்க. அதான் எனக்கும் புரியல. எல்லாம் அந்த குணசேகரனுக்கு சாதகமாக தான் நடக்குது. அந்த சாமி கூட கண்ணை திறக்கலையே. பேசாம நாமளே ஜனனியை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவோமா? ஆஹா, அதெல்லாம் சரி வராது. அந்த பொண்ணை நெருங்க விட மாட்டானுங்க அவனுங்க. சுற்றி காவலாலாம் நிற்கிறானுங்க. அப்படியே சொன்னாலும் அதுக்கு என்ன விளங்கிட போகுது? அவங்க அப்பா பத்திரிக்கை கொடுக்க வந்தப்ப நான் மறைமுகமாக எவ்வளோ சொல்லி பார்த்தேன். அந்த ஆளுக்கு புரியலையே. ஏன், நீங்களும் தான் சொன்னீங்க. என்ன நடந்துச்சு? எல்லாம் வேஸ்ட். சார், நானும் ஐயனாரை கும்பிட்றவன் தான். அவனை மாதிரி ஊருக்காக வேஷம் போடுற ஆள் நான் கிடையாது.
மனசார கும்பிடுறவன். அந்த ஐயனார் வழிகாட்டாமல போயிட போறாரு. வாங்க சார், நீங்க வாங்க போலாம். என்ன பங்காளி? வா பங்காளி. சரக்குலாம் பயங்கரமா இருக்கு. உட்கார் பங்காளி, ஒரு கட்டிங் போடு. ஐயோ பங்காளி, நமக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. அட என்ன பங்காளி, சும்மா ஒரு நாள் தான், லைட்டா உட்காந்து அப்படி சாப்பிட்டு போங்க. ஐயோ பங்காளி, என்னடா கதிர் நினைச்சிட்டீங்களா? நமக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. அட சக்தி கல்யாணத்து வரவேற்பு அன்னைக்கு ராத்திரி தான் பார்த்தனே. சும்மா நமக்குள்ள என்ன பங்காளி, சாப்பிட்டு போங்க. அது ஏதோ ஒரு நாள். சும்மா உட்காருங்க, சாப்பிடுங்க, உட்காருங்க. எப்பா ஊத்துப்பா. பங்காளி, நம்ம குலசாமி சுருட்டும் சாராயமும் கேட்கிற சாமி தான் இங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. அதுவும் கிடாவெட்டு அன்னைக்கு சரக்கு சாப்பிடலன்னா எப்படி பங்காளி? ஏதாவது என்ன பிரச்சனையில சிக்கி விட போறீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல பங்காளி, நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியாதுப்பா. ஏதாவது தப்பு மட்டும் நடந்துச்சு அண்ணன் வெட்டியே போடுவார். போடு போடு பங்காளி. போதுனே போதுனே போதுனே. இது பூமாதேவிக்கு. பூமாதேவிக்கு. இது குலதெய்வத்துக்கு. குலதெய்வத்துக்கு. சாப்பிடு பங்காளி. இது எப்படி தூக்கிட்டு போறது? ஏங்கா இந்த கிழவிக்கு விவஸ்தை இருக்கா இல்லையா? காப்பி போட்டு தாங்குற மாதிரி இது தூக்கிட்டு வாங்குது. என்ன தொடாதக்கா, சுடுது. ஐயோ சூடா இருக்குப்பா. எங்க அம்மாவை கூப்பிடவா? ஆமா, அம்மா வந்தா மட்டும் பலபலன்னு தூக்கிட முடியுமா? இப்ப என்ன செய்ய? ஏதாவது தப்பா தூக்கி கொட்டி கிட்டி வச்சோம்னா அப்படி தெய்வ குத்தோன்னு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க. போடி, யாராச்சும் அங்க இருப்பாங்க, கூட்டிட்டு வா. நீ போ, நான் இங்க நிக்கிறேன். ரேணுகா, நீ போ. என்ன இது? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன பண்ண? ஒண்ணு பண்ணலையே, நல்லா தானே இருக்க. ஒண்ணு இல்லையா? கண்ணு இருக்கிற லட்சணத்தை பார்த்தா தெரியாதா? என்னங்க இதெல்லாம்? லேசா கொஞ்சம் பங்காளி எல்லாம் கேட்டாங்க, அதனால கொஞ்சம் அடிச்சேன். பெரிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றீங்க, அதை தண்ணி அடிச்சுதான் கொண்டாடணும். இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? இப்ப என்ன வேணும்? சரி, நாக்கு கொஞ்சம் உரப்பா வேணும், போய் எடுத்துட்டு வா. உரப்பாவா? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? கெடா வீட்டுக்கு வந்திருக்கோம், பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உரப்பா கேட்டா நான் எங்க போவேன்? ஏய், நீ போய் கேட்டா குடுப்பாங்கடி, போய் வாங்கிட்டு வா போ. என்னங்க பேசுறீங்க? சாமிக்கு படைக்க சமைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் போய் எப்படிங்க கேட்க முடியும்? நீ போய். மா ஒண்ணு இல்ல, போ. ஏண்டி ஏண்டி துரத்துற? ஏதோ பேசிட்டு இருந்தீங்களா, அவர் கேட்டாரு. நீ போ. மாப்பிள, ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? இல்லத்த, கொஞ்சம் பங்காளிகளா கேட்டாங்களா, கொஞ்சமா சாப்பிட்டேன். இதுல என்னடி இருக்கு? நாளும் கிளம்பினா ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து சாப்பிட்றதுதான். இதுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்க? என்னம்மா பேசுற நீ? சும்மா ரெடி. மாப்பிள, உங்களுக்கு என்ன வேணும்? நாக்குக்கு உரப்பா கேட்டேன். அவ்வளவுதானே? அத நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன் மாப்பிள. நீங்க போங்க. நீங்க ஒண்ணும் தப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள. இதுக்கு போய் ஊர் உலகத்துல எவன் என்னென்னமோ பண்றான். என்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுறீங்க, அதுக்கு உரப்பா கேக்குறது ஒண்ணும் தப்பு இல்லையே. அப்போ அங்க இருக்கேன் அத்தை. நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். பாத்துக்க. ஏய், இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்க? கொஞ்சம் சொல்றியா? உனக்கு பிடிக்கலன்னா அப்படி நான் செஞ்சு எடுத்து கொண்டு போய் கொடுக்குறேன். ஆமாடா, பாலமுறை சொன்னான்டா, நான் பார்த்துக்கிறேன், விடு. அதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. வை, நான் பார்த்துக்கிறேன். சரி. என்னய்யா, நீங்க சொல்ல வந்த செய்தி சொல்ல முடியாம போயிடுச்சு போல் தெரியுது. ஐயா, நான் ஒரு சாதாரண மனுஷன். ஆனா என் நெஞ்சுக்குள்ள குடியிருக்கிறது மகாசக்தி கொண்ட மதுரை வீரன். அவனுக்கு எல்லாம் தெரியும். அந்த பொண்ணோட அப்பா கிட்ட நீங்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கணும்னு நினைச்சீங்க, அது முடியாம போச்சு இல்லையா? என்னங்க, இதைத்தான் வந்ததுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறீங்க. ஞானா, இங்க வா. அண்ணன் கூப்பிடுறாரு பங்காளி, போயிட்டு வந்துடுறேன். அண்ணன் வாப்பா.
நம்ம திருமங்கலம் ரோட்டில் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம்ல, அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போடுறது. வடமலையம் குரூப் ஏதோ 7.5 எழுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பயலுக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, என்னை வர சொன்னாங்க. நான் இந்த ஜோலியை விட்டு எப்படி போக முடியும்? நாளை காலையில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்கள்லாம் வராங்களாம். எவனாவது முடிச்சு போட்டு விட்டு போயிட்டானா வம்பாயிரும். அதை ஒருட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறியா? சரிண்ணே. சரிப்பா, நடந்ததை விட்டுருவோம். நடக்க போகிறத பற்றி ஒன்று சொல்லவா? என்ன, இந்த பூஜையில் ஏதாவது பிரச்சனை வருங்கிறீங்களா? ம், இது பிரம்மையானார் நடக்கிற பூஜை. அவருக்கு தேவையானதை அவர் எடுத்துக்கிடுவார். இந்த பூஜையை நடத்துறவங்களுக்கு சில பிரச்சனை வரும்னு சொல்ல வந்தேன். போயிட்டு வந்தேன். என்னங்க என்னங்க மாமா ஒன்னு சொல்லணும். என்னம்மா சொல்லுமா? இல்ல மாமா, பூஜை போட நேரம் ஆயிடுச்சுல்ல, இப்ப அனுப்புறீங்க. ஏமா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைம்மா, சின்ன வேலைம்மா. ஒன்றும் நான் போகணும் இல்லாட்டி அவன் போகணும். அதனால தான் ஞானத்தை அனுப்புகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கொஞ்ச நாள் அந்த பக்கம் போகிறதுல இல்லை, அதனால் அவங்களுக்கு குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். தம்பி பார்த்துட்டு வந்துடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறான்னாங்களே, அதில் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்களா? பார்த்துக்கப்பா, போயிட்டு வந்துடு. எதுவும் சண்டை இழுத்துறாத. சரி, சுமூகமாக பேசு. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ண. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எதுக்குண்ணே? நானே போய் பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்துடுறேண்ணே. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்த நாள்லேருந்து அவனுங்க ஏதாவது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டிட்டு வந்துடுறேண்ணே. இனிமேல் அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுண்ணே. சரியா? சரிப்பா, சண்டை இழுத்துறாத, திருப்பி போயிடுது. நீ மட்டும் தனியாக போகண்டா, யாரையா கூட கூட்டுக்க. இல்லைண்ணே, நான் பார்த்துக்கிறேன். நானே 100 பேரை சமாளிப்பேண்ணே. பார்த்துக்கிறேன். அது தெரியும் எனக்கு. ராத்திரி நேரம் ஏன் தனியாக போகிற? யாராவது கூட வச்சுக்கடா, டிரைவர் எவனா கூட்டுக்க. சரி, பார்த்து போயிட்டு வந்துடுறியா? சரிண்ணே. சரி, போயிட்டு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து போங்க. என்னங்க அறிவு ஏதாவது இருக்கா உனக்கு? அவர்கிட்ட போய் என்ன சொல்ல போற? என்னங்க, அவர் தெரியாம பேசிட்டு இருக்காரு. நீங்க எங்க குடிச்சிட்டு வண்டி எடுக்கிறேன்? நீங்க ஒழுங்கா டிரைவரை கூட்டிட்டு போங்க, இல்லன்னா மாமா கிட்ட சொல்லி. ஏய், கொன்னுடுவோம் உன்னை. வாய் மூடு. அவர் என்ன நம்பி ஒரு வேலை கொடுத்துருக்காருல, அதை முடிக்க விடு. இங்க பார், அங்க போய் நீ ஏதாவது பிரச்சனையை பெருசு பண்ண, அதை விட பெரிய பிரச்சனை நான் பண்ணிட்டு போயிடுவேன். ஆமா, குடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு எப்ப போவீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். போ, எல்லாம் பாத்துக்கிறோம். அக்கா, என்னக்கா? குடிச்சிருக்கோம்பா இந்த ஆளு. வண்டி எடுத்துட்டு எங்கேயோ போக சொல்றாரு மாமா. தெரியாம அனுப்புறாரு. எல்லாம் தெரிஞ்சுதான் செய்யறாங்க. நம்ம தலையெழுத்து.